Hi guys, welcome to Mupari Training Academy. So guys, இன்னைக்கு நவம்பர் 6ஆம் தேதி காலையில தோழா டெஸ்ட் பேட்ச்னுடைய முதல் ஃபுல் டெஸ்ட், அதாவது உங்களுடைய பிசி காவலர் கனவை நிறைவேற்றுவதற்கான முதல் அடி இன்னைக்கு தான் எடுத்து வைக்க போறீங்க. ஸோ இன்றிலிருந்து நீ எடுத்து வைக்க போகிற அடி டிசம்பர் 10ஆம் தேதி நீ எழுத போற ஒரு தேர்வை நல்லபடியாக எழுதுவதற்கு பயன்படும் அப்படின்றது தான் எங்க நம்பிக்கை. ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட் ஒன்னுக்கான கொஸ்டின் பேப்பர் உனக்கு ஷோ பண்ணணும்ல. ஸோ தோழா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே காலையில லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்துடும். ஸோ டவுன்லோட் பண்ணி எழுத ஆரம்பிங்க. 10 o'clock வந்துடும். ஸோ தாராளமா டவுன்லோட் பண்ணி எழுத ஆரம்பிங்க. சோ நல்லபடியா எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் गाइस. முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். சோ क्वेश्चन பேப்பர் உங்களுக்கு ஷோ பண்றேன். முதல்ல நமக்கு ஒரு क्वेश्चन பேப்பர் செட்ல இருக்கிற மாதிரியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு क्वेश्चंस இருக்கு, ஒரு பகுதியில மொத்தமா 150 क्वेश्चन சொல்லிட்டல. சோ இது எல்லாமே எவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ இந்த இடத்துல क्वेश्चन பேப்பர் இருக்கும். ஓகேவா? சோ क्वेश्चन பேப்பரை பார்த்து ஒரு क्वेश्चனும் கூற்று சம்பந்தப்பட்டமான क्वेश्चन இருக்கும், பொறுத்துக்கு சம்பந்தப்பட்டமான क्वेश्चन இருக்கும். சோ எல்லாத்தையுமே பார்த்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாங்க ஜிகே தான் வெச்சிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எது வெச்சிருக்கோம்? ஜிஎஸ். ஏனா பகுதி ஆ வந்து நமக்கு ஜிஎஸ் தானே. ஜிஎஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பகுதி ஆ அது வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா உளவியல் கேள்விகள் வரும். சோ உளவியல் கேள்விகளும் வெச்சிருக்கோம். சோ உளவியல் கேள்விகளையும் பார்த்து பொறுமையா அட்டெண்ட் பண்ணுங்க. எல்லாமே முக்கியமான क्वेश्चंस தான் கேட்டிருக்கோம். சோ உளவியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 70 கேள்விகள் முடிஞ்சிரும் பகுதி அந்த பொது அறிவு பகுதி. அடுத்தது பகுதி இ வந்து உனக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு பகுதி. சோ அந்த தமிழ் தகுதி தேர்வு பகுதி வந்து இந்த பக்கம் வந்துரும். சோ அதுல வந்து 80 கேள்விகள் இருக்கும். சோ 80 கேள்விகள் ஒரே ஷாட்ல ஒரே क्वेश्चन பேப்பர் நமக்கு எப்படி ஃபுல் டெஸ்ட் மாடல் இருக்கும் அதே மாதிரி கொடுத்துட்டு இருப்போம். சோ அட் லாஸ்ட் உனக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ இருக்கும். சோ ஃபைனலா நீ டெஸ்ட்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஆன்சர் கீ என்ன பண்ணலாம் வெச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். சோ ஃபுல் டெஸ்ட் 1க்கான ஆன்சர் கீ கீழே டிஸ்ப்ளே பண்ணிட்டு இருப்போம். சோ இதுதான் தோழா டெஸ்ட் பேட்ச்னுடைய ப்ரொசீஜர். சோ மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டெஸ்ட் எப்ப வேணா நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அட்டெண்ட் பண்ணலாம். நல்லபடியா அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. சோ மறக்காம வீடியோ கீழே வந்து இந்த டெஸ்ட்ல நான் இவ்வளவு மார்க் எடுத்தேன்னு சொல்லும்போது நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். क्वेश्चंसும் நல்ல தரமா எடுத்திருக்கோம். சோ நல்லபடியா அட்டெண்ட் பண்ணுங்க. சோ டெஸ்ட் பேட்ச்ல சேராத நபர்கள் இன்றைய பயன்படுத்தி அதை சேர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். ஓகேங்களா? சோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.